மனக்கவலை கொள்ளாது அவசியம் அன்பர்கள் நிகழ்ச்சியை உருவாக்கும் எனக்கு சிறப்பாகும் மனக்கவலை கொள்ளாது அவசியம் நிலைத்திடவும் அன்பர்கள் நினைத்தாலும் நிகழ்த்திடவும் உபகாரம் நிகழ்த்தோடு அன்பர்கள் உருவாகும் மனப்பினி நினைத்தாலும் பாதைகள் நிலை போதும் உருவாய் புகழ் தேடும் மன்மதன் நினைவாடும் மனப்பினி நினைவாடும் நாயவன் போதறியே குணமகள் நிறைவாடும் புனைமகள் நிறைவாகும் புனைமகள் நிறைவாகும் புனமகள் நிறைவாகும் புனமகள் நிறைவாகும் புனைமகள் நிறைவாகும் புனமகள் நிறைவாடும் உண்டி நிறமன் பாடும் இருந்த போதிலும் கஜகேது கொள்ளைக்காரன் கொடுமைக்காரன் எல்லாம் எண்ணி நகையாடுகிறார்கள். இருந்தாலும் என் நாட்டிலே பஞ்சம் பசி பிடி உப்பு இருக்கக்கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். இந்த கஜகேது மன்னனுடைய ஆட்சியில் எதுவும் நடக்கக்கூடாது. என் மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் ஆட்சி புரிந்து வருகிறேன். கஜகேது கொள்ளைக்காரன், உடைமைக்காரன், கொலைகாரன் என்றெல்லாம் பல நாட்டு மக்கள் எல்லாம் என்னை குறை கோடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நாடு பிடிக்க ஆசைப்பட்டவன் தான், கொலை செய்யக்கூடியவன் தான், கொள்ளைக்காரன் தான். ஏன் இந்த மக்களிலே
பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து பல திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் பணம், புகழ், செல்வாக்கு என்பதெல்லாம் திருடி நகையாடி பதித்து வைக்கின்றார்கள். சில மமதைக்காரர்கள். ஆனால் அப்பற்பட்ட மமதை பிடித்தவர்களிடம்தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம், புகழ் அத்தனை வழங்கி நான் பறிக்கக்கூடியவன். அதனாலதான் என்னை மக்கள் எல்லாம் கொலைகாரன், கொள்ளைக்காரர்கள் எல்லாம் தூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனது ஆட்சியில் எனது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அதை போல ஆறு பூதைகளோடு 6 திருப்படிகளோடு செம்மையாக நான் ஆட்சி புரிந்து வருகிறேன். என் முன்னோர்கள் எப்படி ஆட்சி புரிந்தார்களோ அதை கடைப்பிடித்து இந்த கஜகேது ஆட்சியில் சிறப்பாக இருக்க அடியில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை எதிர்த்தவன் எந்த கொம்பனாலும் உயிருடன் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் என் மக்கள் சீரோடு இருக்கும் என்று எல்லாம் அல்ல ஆதி அந்தரமாகிய சகித சோதியாய் அருட்பெரும் ஜோதியாய் அந்த ஆதிபராசக்தியின் அருளைப்பற்று கலிங்கத்துக்கு அடிமையாகி நாட்டு மன்னர்கள் எல்லாம் எமக்கு அடிபணிபடி நல்லாட்சி நடத்தி வருகிறேன். என் ஆட்சியில் எக்குறையும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் இந்த கஜகேது பெயரை கேட்டாலே அஞ்சு நடப்பா. கஜம் என்றால் யானை, கேது என்றால் அரபம், யானை பழமும் அரபு குணமும் கொண்டவன் இந்த கஜகேது. பிரமன் படைக்கும் பொழுது எனக்கு கொடுத்த பரிசல்லவா. என் நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டிக்கொள்ளக்கூடியவன். இருந்தாலும் பரவாயில்லை, நான் என் பல நாடுகளை நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஆசை கொண்ட காரணத்தினால் முறையோடு விசாரணை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எங்கே என் தளபதியார்கள் சந்திக்க நினைக்கின்றேன். கஜகேது மன்னன், கஜகேது மன்னன் வாழ்க, கஜகேது மன்னன் வாழ்க, கலிங்கத்து மன்னர் கஜகேது வாழ்க, ராஜாதி ராஜ ராஜகுலத்திலே ராஜ கம்பீர ராஜ ஒய்யார கலிங்கத்து மன்னர் கஜகேது வாழ்க, கலிங்கத்து மன்னர் கஜகேது வாழ்க, கலிங்கத்து மன்னர் கஜகேது வாழ்க. தளபதி அரசே, தளபதியாரே அரசே, கூறுங்கள் அரசே. ஏன் இவ்வளவு தாமதம்? அரசே, தங்களுடைய ஆட்சியில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்பதை ஆராய நகர சோதனைக்காக சென்றிருந்தேன். அதனால் சற்று காலதாமதமானது, அடியனை மன்னிக்க வேண்டும். ஓஹோ, நகர சோதனை. அப்படி என்றால் தேச விசாரணை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அரசே, தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அடியேன் சித்தமாக உள்ளேன். அலையங்கள் தோறும் அருகால பூதை அலைந்திடம் நடக்கின்றதா. அலையங்கள் தோறும் ஆறுகால பூஜை அன்பாய் நடக்கின்றதா. அலையங்கள் தோறும் அருகால பூதை அலைந்திடம் நடக்கின்றதா. அலைந்திடம் நடக்கின்றதா. அரசே, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான குறைபாடும் இல்லை. மக்கள்
கோவில்களில் திருவிழாக்களை வைத்து கலை நிகழ்ச்சிகளை வைத்து கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இசை நாடும் என்ற அருமையான நிகழ்ச்சியை வைத்து கண்டுபிடித்து விடுகிறார்கள். எந்த விதமான குறைபாடும் இல்லை. அப்படி என்றால் ரொம்ப நடக்கின்றது. ஆறுகால பூஜை அழகாக நடக்கின்றது. அறநெறி செல்வங்கள் அனைத்து நாடு சிறப்பாக இருக்கிறது. கல்விக்கூடங்கள் யாரும் கல்வி இல்லை என்று இருக்கக்கூடாது. அனைவரும் பள்ளிச்சாலைகள் என்று சென்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் கல்விக்கூடங்கள், அறநெறி செல்வங்கள், ஆய்வுக்கூடங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. எந்த விதமான குறைபாடும் இல்லை. அதுல எந்த குறைபாடுகளும் கிடையாது. இல்லை இல்லை. அப்படி என்றால் மீண்டும் இந்த தேசத்திலே இந்த கஜகேதுனுடைய ஆட்சியில் குறை இருக்காதல்லவா? எதுவும் கிடையாதல்லவா? குறை இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இருக்க கூடாதல்லவா? இருந்தால் இந்த கஜகேதுனுடைய ஆட்சியின் பலம் என்ன? அப்படி என்ற காரணத்தினால்தான் மாதமும் மாறி பெய்து பூமி செழித்ததா, அதில் கண்ட பயிர்கள் எல்லாம் விளைந்து செழித்ததா. மாதமும் மாறி பெய்து பூமி செழித்ததா, அதில் கண்ட பயிர்கள் எல்லாம் விளைந்து செழித்ததா. அரசே, மாதம் மும்மாறி மழை தவறாது கொடுக்கிறது. வேதம் ஓதிடும் வேதியோர் கொருமலை, மாத கற்புடைய மங்கையோர் கொருமலை, தங்களை போன்ற நீதி நேர்மையுள்ள மன்னோர் கொருமலை ஆகிய 3 மலையும் தவறாது பொழிகிறது. எந்த விதமான குறைபாடும் இல்லை. அரசே, மாதம் மும்மாறி மழை பொழிகிறது. ஆக இந்த நாட்டு மக்கள் எல்லாம் செல்வ சிறப்போடு சீமான கோமான பூமான பாலனம்னா சேற்றிலே என்ன விவசாய ஒரு பெருங்குடி மகன் சேற்றிலே கை வைத்தால் மற்ற மக்கள் எல்லாம் நாமல் மன்னர்கள் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும். உண்மை 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 உண்மை. அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தவுடனே எந்த குறைபாடுகளும் இல்லை என்று தெரிகின்றது. அரசே, மாதம் மும்மாரி மழை தவறாது பொழிகிறது. விவசாயிகள் அனைவருக்கும் விதை நெல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கலப்பை என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அனைத்து வசதிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் பந்தல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோர் பந்தல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. அரசே, மந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாடு என்று பற்றக்கூடிய இந்த மண்ணிலே இந்த கஜகேதுனுடைய ஆட்சியிலே 6 மைல் அப்பால் ஒவ்வொரு இடங்களிலும் என்ன பசியை போர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட அன்னதான கூடங்கள் வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த அன்னதான கூடங்கள் எல்லாம் புண்ணிய பூமியிலே முறையாக நடந்து கொண்டிருக்கின்றதா? 6 மைல் அல்ல அரசே, இப்பொழுது 3 மைலாக மாற்றி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் கஜகேதுவின் ஆட்சியில் பசி என்று இருக்கக்கூடாது. பசி இல்லை, பஞ்சம் இல்லை. பசி இல்லை, பஞ்சம் இல்லை. பசி இல்லை, பஞ்சம் இல்லை. மக்கள் எல்லாம் செல்வ சிறப்போடு வாழ்கிறார்கள், சுவிட்சமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் வேறு சபை கிடைக்கலாமே. அப்படியே தளபதி அரசே, தளபதியாரே, கூறுங்கள் அரசே. ஒன்று கேட்க மறந்து விட்டேன். கேளுங்கள். நான் தான் மறந்து விட்டேன். அதை அரசே, தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அடியேன் சித்தமாக உள்ளேன் என்று நான் கூறினேன். தங்களுடைய மனப்பக்குவம் அறிந்து கூற வேண்டிய விஷயத்தை தக்க நேரத்தில் அடியேன் கூறுவேன். அப்படியானால் என் ஆளுகைக்கு கட்டுப்பட்டு இந்த கஜகேது ஆணைக்கு கட்டுப்பட்டு அத்தனை தேசத்து அரசர்கள் எல்லாம் நமக்கு சேரக்கூடிய கப்பங்களை முறையாக கட்டி வருகிறார்களா, இல்லை அதில் ஏதேனும் குறைகள் இருக்கிறது? அரசே, தங்களுடைய ஆட்சிக்கு கீழ்படிந்துள்ள அனைத்து சிற்றரசுகளும் கப்பம் செலுத்திவிட்டனர். எந்த விதமான குறைபாடும் இல்லை. குறை இருக்காதல்லவா? ஆனால் சாலாபுரி ஆட்சி புரிந்து வரும் தூய்மைச்சரன் மட்டும் வரி கட்ட மறுக்கிறார்.
சாலபாபுரி மன்னன் தூய்மைச்சனன். ஏனடா அவன் கப்பம் கட்ட மறுத்தான்? அவன் மகன் சத்தியவான் இருக்கின்ற கர்வம், அவன் சரி வீரன் என்ற ஆணவம், ஆய கொலைகள் 64 கலைகளும் பயின்றவன் என்ற மமதை. சத்தியவான், அவன் மகன் சத்தியவான், புல்லன், பொடியன். அவன் இருக்கும் மார்க்கத்திலே அவன் தேர்ப்படை, காலால் படை, வில் பயிற்சி, போர் பயிற்சி என்ற கட்ட மமதையினால் அவன் நமக்கு பகுதி கட்ட மறுத்திருக்கிறான். ஆமரசே, இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? அரசே, ஒற்றர்களை அனுப்பியுள்ளேன், வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று அறிந்து சீக்கிரம் அரசே, அரசே, என்ன நடந்துறாரு? மகிழ்ச்சியான தருணம். மகிழ்ச்சி? என்ன மகிழ்ச்சி? இப்பொழுது சாலவாபுரியில் சத்தியவான் இல்லை. அவன் மாமனூராகிய மணிப்புரத்திற்கு விருந்திற்கு சென்றிருக்கிறான். சாலவாபுரி மன்னன் மகன் சத்தியவான் மாமன் வீடான மணிப்புரம் சென்றிருக்கிறார். இப்பொழுது அருமையான தருணம். நமது ராஜ தந்திரத்தை பயன்படுத்தி இரவோடு இரவாக என்று போற்றக்கூடிய நமது சேனைகளை தயார் செய்ய வேண்டும். படை கிளப்ப வேண்டும். இரவோடு இரவாக முற்றுகையிட வேண்டும். ஆனால் அந்நாட்டை கைப்பற்ற வேண்டும். தளபதியாரே, கூறுங்கள் அரசே. எந்த விதத்திலும் ஒரு நாட்டை கைப்பற்றலாம். தந்திரங்களிலும் மந்திரத்திலும் தந்திரத்திலையும் ராசதந்திரம் பிடித்தவன் நாடு பிடிக்க ஆசைப்பட்டவன் அல்வா இந்த மன்னன். உண்மை உண்மை அரசே. ஆனால் என்ன இந்த இரவு நேரத்தில் செல்ல வேண்டுமானால் நுண்ணறிவு மார்க்கமாக செல்ல வேண்டும். ஆனால் அவன் இல்லாத நேரம் பார்த்து நமது நாற்படை படைகளோடு தயார் செய்து அரசே, அவன் மணிப்புரம் சென்று விட்டான். இப்பொழுதே கிளப்புவோம். இது நல்ல
இருப்போர்க்கு என்ற உதவி செய்வார் இல்லை என் சொல்வோர்க்கு என்ற உதவி செய்வாய் இருப்போர்க்கு என்ற உதவி செய்வார் என்போ துன்பம் இரண்டும் சமமன பங்கு கொள்வார் இல்லை என் சொல்வோர்க்கு என்ற உதவி செய்வாய் இன்ப துன்பம் இரண்டும் சமம் என பகிர்ந்து கொள்வாய் தொல்லைகள் தருவோர்க்கு துயரங்கள் அளிப்பார் தொல்லைகள் தருவோர்க்கு துயரங்கள் நீ அழைப்பாய் அன்பு மனோ கனிந்து நல்வழி செல் மனமே மனமே நல்வழி செல் மனமே நல்வழி செல் மனமே மனமே மண்ணாய் பொதும்போடு வெண்ணாய் அண்டமினி மறை நாங்க அடிமுடிய நெல் மதிய நீ இரவே நீ போதிக்க வந்த குருவே நீ பூவானங்கள் பெற்றவனே என் உயிர் சிவகொடி உங்கப்பனே என் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற தெல்லைவாள் நடராஜனே அண்ணாமலையாரையும் ஆரியூர் தியாகராஜன் ஆனால் இருப்பினும் சாலாபுரி நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் அரசு செய்து ஆனால் இருப்பினும் எமது மகன் சத்தியவான் வித்தையிலும் புத்தியிலும் நலத்திலையும் குணத்திலையும் மிக மிக சிறப்புடையவன் அவன் தாய்மாமனார் வீட்டுக்காக விருந்துக்காக போயிருக்கிறான் அவன் வரவில்லை நானும் எமது மனைவி பத்துமாட்சியும் அந்த புறத்திலே சற்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கை வரலாறை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது என்ன சத்தம் என்று ஒன்று புரியவில்லை என்ன சத்தம் ஆபத்தா என்ன நானும் எனது மனைவி பத்துமாட்சியும் அந்த புறத்திலே சற்று அயர்ந்து அத்துமான காட்டில் அந்த புறத்தில் இருக்கும்ன்ற பொழுது ஆபத்து வருதா என்ன ஆபத்து வருது எந்த ஆபத்தாலும் சந்திப்பேன் எதா இருந்தாலும் பார்ப்பேன் எமது மகன் சத்தியமாக இருக்கின்ற பொழுது அவன் நினைத்தால் எப்பொழுது வருவான் இருந்த போதிலும் ஆபத்தை பார்க்கிறேன் என்ன ஆபத்து அடே சுமாலி ஆடா அரமனைக்கு புன்புறம் பட்டியல் கல் ஒன்று இருக்கிறது பட்டியல் கல்லை புரட்டி விட்டு தப்பித்து செல் நான் வருகிறேன்டா வருகிறேன்டா அடே நிறுத்தும் உங்கள் நால்வரையும் கைது செய்துள்ளேன் நீ உங்களை ஏன் கைது செய்துள்ளேன் தெரியுமா நீங்கள் இந்த நாட்டின் இசைக்கலைஞராக இருப்பது மிகப்பெரிய குற்றம் அரசே வாருங்கள் அரசே வாருங்கள் வெற்றி கஜகேதமிக்க வெற்றி தளபதி அரசே பார்த்தீர்களா இந்த மக்களை எல்லாம் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் அதனாலதான் நீர்வளம் நிலவளம் மண்வளம் பொடிவளம் என்று ஓட்டக்கூடிய இப்படி உன்னதமான இந்த நிலங்கள் வளங்கள் கொடுக்கின்ற காரணத்தினால்தான் அவன் நமக்கு பகுதி கொடுக்க மறுத்திருக்கின்றான் ஆமாம் அவன் எத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுக்க வேண்டும் அரசே 5 ஆண்டு காலம் என்ன எங்களை வாகடாச்சு அது இது குதர்க்கம் பேசப்படாத நிஜம் என்ன கஜகேதை எதிர்த்தவன் எவனும் உயிருடன் இருந்ததாக சரித்திரமில்லை எங்களை வாகடாச்சு அந்த இது பண்ணி விடுங்க இது எங்களை வாகடாச்சு 5 ஆண்டு காலம் கொடுத்தானா 5 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை
5 ஆண்டு காலம் அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? அவன் மகன் சத்தியவான் இருக்கின்ற ஆணவம் கர்வம். இப்போது 1 ஆண்டில் கொடுப்பான், 2வது ஆண்டில் கொடுப்பான், 3வது ஆண்டில் இப்பொழுதாவது கொடுத்து விடுவான் அப்படின்னு என்று எதிர்பார்த்தோம். அதனால் தான் தங்களிடம் கூற முடியவில்லை. அதை ஏன் என்னிடம் சொல்வதற்கு மறுப்பு கூறுகிறார்? அதனால் தான் தங்களிடம் கூற முடியவில்லை அரசே. 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 3 ஆண்டு இல்லை, 5 ஆண்டு காலம். அது இருக்கட்டும். அதனால் தான் தங்களிடம் இந்த விஷயத்தை உடனடியாக தெரிவித்தேன் அரசே. ஆமா, இவர்கள் எல்லாம் யார்? கைது செய்துள்ளேன். இவர்கள் யார்? இந்த நாட்டின் இசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞர்கள்? அடடா, இப்பேற்பட்ட இருக்கக்கூடாது. இசைக்கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எவ்வளவு சிறப்போடு இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட உன்னதமான இன்னிசை கலைஞர்கள், இந்த கலைஞர்கள் இவர்கள் இங்கிருக்க கூடாது. இவர்களை என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். நம்ம நாட்டிற்கு நாம் சொல்வதை அப்படியே செய்வாய், அதில் தவறில்லையே. தாங்கள் கூறுவதை செய்வதற்கு தான் அடியேன் உள்ளேன், சித்தமாக உள்ளேன். ஆனால் இவர்களை எல்லாம் அழைத்து நமது அரண்மனையிலே பிரம்மாலயம், விஷ்ணுவாலயம், சிவாலயம் என்று போற்றக்கூடிய நமது நாட்டில் உள்ள அந்த தேவாலயங்களிலே இவர்கள் எல்லாம் இன்னிசை இசைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் விடுதலை வழங்கியுள்ளேன். உங்கள் அனைவருக்கும் விடுதலை வழங்கியுள்ளேன். உடனடியாக எங்கள் கலிங்க தேசத்து வாருங்கள். அரசே, அந்த கயவன் எங்க ஓடி ஒளிந்து விட்டான். எறும்பு புற்றுக்கள் இருந்தாலும் சரி, கட்டை இழுத்து வருகிறேன். பெண்கிட்டாக இழுத்து வர கட்டை அவிழ்த்து விடணும். வர வேண்டும் வர வேண்டும் கச்சகதி மன்னரே. அனைத்து ஒன்றா எண்ணி அரும்பசி ஆக்கியவனின் மனத்துள்ள பேதம், பேதகம், வஞ்சகம், சூது, பொய் சினத்தை தவிர்ப்பனின் செய்த தவறு யாரும் இல்லை. உலகத்திலே செய்த தவறு யாரும் இல்லை. இருப்பினும் தாங்கள் வருவதாக முன் அறிவிப்பு கொடுத்திருந்தால் என்னால் இன்றவரை தங்க தாம்பாளத்திலே வெள்ளை பட்டாடை விரித்து குங்குமம் சந்தனத்துடன் நெற்றியை திலகமிட்டு ஆசனத்தில் வர வேண்டும். கஜகதி மன்னரே வர வேண்டும், மன்னரே வர வேண்டும், வரவேற்பு செய்திருப்பேன். அதை விடுத்து இப்படி நல்ல இரவு நேரத்தில் திருட்டுத்தனமாக வந்திருக்கிறீர்களே, வந்த நோக்கம் என்ன? உன் வணக்கத்தை வந்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த கஜகேது வந்தவன் அல்லடா. ஐயா, காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த விழா கமிட்டியார்கள் எதிர்பார்க்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் மேடையில் வந்து அவர்கள் பொன்னாடையை பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியாளர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். வாங்க 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 வாங்க. நீ இப்ப வாங்க போற. முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு நமது கல்விமடை சேர்ந்த பழனி அலைமீனால் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தினார். அனைவருக்கும் இனிய வணக்கம். பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்திய அனைவருக்கும், உங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்திய அனைவருக்கும் எனக்கு எங்கள் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கஜகேது மன்னராக நடிக்கும் அருமை சகோதரர் திரு மணிவண்ணன் அவர்கள் நமது
சகோதரி அலைமீனாள் பழனி அவர்களின் மைத்துனர் அலைமீனாள் அவர்களின் அண்ணன் ஆவார். அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். தூய்மை சேரனாக நடிக்கும் சகோதரர் ஆலடிப்படியைச் சேர்ந்த குருநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்நாடகத்திற்கு ஒளி உபயமாக வழங்கிய நமது சகோதரர் மணிவண்ணன் அவர்களுக்கு அலைமீனாள் பழனி குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். ஆடை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது மாப்பிள்ளை பழனி அழகிமினால் அவர்கள் குடும்பத்தாரின் சார்பாக அவர்களின் பங்காளிகளின் சார்பாக பணிவான வணக்கத்தை பணிவன்போடு கரங்கூப்பி எனது அருமை மாப்பிள்ளை சேது அவர்களின் சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை பணிவன்போடு கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி பணிகளை தொடங்குகின்றேன். நன்றி. வணக்கம். மருமகன் சேது அவர்களுக்கு கண்ணூரை சேர்ந்த தனுஷ்கோடி அவர்கள் இந்த 200 ரூபாய் அன்பளிப்பார். தம்பி சேது சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஒரு நிமிஷம் முடிஞ்சா அரசே தளபதி யாரு? ஆமாம், இந்த கயவன் நமக்கு பகுதி செலுத்தவில்லை என்று கூறினீர் அல்லவா? ஆமாம், பகுதி செலுத்தவில்லை என்றால் வணக்கத்தை பகுதி செலுத்த வேண்டுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. வான வன்மலை விழுகின்றது, நிலத்தை கலப்பி அழைக்கின்றது, நெற்றி வேர்வை நிலத்தை சுற்றி என்ன சிந்துகிறது, சென்னல் விளைகிறது. சென்னல் விளையும் காலத்திலே கடாரங்கொண்ட தமிழ்நாட்டிலே உனக்கு ஒரு மன்னன், நீ கழுக தேசத்து மன்னன், நான் சாலவரின் நெற்ற மன்னன். ஒரு மன்னனுக்கு ஒரு மன்னன் வரி வட்டி ஏண்டா கெட்டவன் கேட்பதற்கு வெக்கமாக தெரியவில்லை. அறிவழுத மடப்பயல எங்கிட்ட இல்லாத பத்தி பேசக்கூடாது. உனக்கு அறிவாலே இல்லை தளபதி. இவன் என்ன கூறுகிறான்? ஏண்டா வரி கட்டவில்லை என்றால் வானம் பொழிகிறது, கோடை வன்மாரி பொழிகிறது, சன்னல் விளைகிறது என்கிறார். ஏண்டா வானம் பொழித்தால் தாண்டா பூமி செழிக்கும், மக்கள் செழிப்பாக இருக்க முடியும். அது எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் தளபதி யாரு? மரியாதை போயிரு. யாரு என்கிட்ட வரி கேட்கறது ஒரு நேரத்தில் கொஞ்சம் பொறுப்பா? என்ன மயிலே என்றால் மரியாதை கொடுத்தாக்க நான் மரியாதை கொடுப்பேன். நீ ஏன் எனக்கு வரி கட்ட வேண்டும் என்பது உனக்கு ஆணவம் பேசுறேன். ஆணவம் தான் நான் பேசுவேன். எமக்கு அடிமையா கேட்கிறேன் பாருங்க. இவனுக்கு அடிமையா? கங்கையை கட்டி கடாரத்தை ஆண்ட காலத்திலே கைவிசின் தலையிலே கல்சுமத்தின் அலையிலே அடிமை என்ற வார்த்தை எனது மகன் சத்தியவன் காதுக்க கேட்டுக்குமானால் உனது சுவர்ந்த நாக்கை அடிமை என்று கேட்பதற்கு ஓ மகன் சத்தியவன் இருக்கும்போது வர்றதுக்கு நாங்க இழுச்சா போயிலா? கண்ணனின் கல்வி செய்யன் இருக்கும் காலத்திலே கல் சுமக்கும் நாட்டிலே என்ன கதை இழக்கின்றாயா? உனக்கு தெரிஞ்ச கதை எனக்கு தெரியும்டா. தெரியுமா? உனக்கு தெரியும். அத்தனை தெரியும். எல்லா கதையும் தெரியும். அப்புறம் என்ன
சொன்னால் நீ ஏன் எனக்கு வரி கட்ட வேண்டும் என்று உனக்கு தெரியுமில்ல? என்ன காரணம்? அன்றொரு நாள் காரணத்தை சொல்லு. வங்கசிங்கனை வெல்ல முடியவில்லை, உன்னை படையெடுத்து வந்தான். அவனை எதிர்த்து மோத முடியவில்லை. கலிங்கத்து மன்னா, கஜகேது மன்னா, என்னை காப்பாற்று என்று என் காலடியில் வந்து விழுந்தாய். அந்த வங்கசிங்கனை வென்றேன். அந்த நாட்டை உனக்கு கைப்பற்றி 3 ஆண்டு காலமாக கப்பம் கட்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தேன். அதை மறுத்து இப்ப நீ இருமாப்பு பேசிக் கொண்டிருக்கின்றாய். ஒரு மன்னனுக்கு உள்ள மன்னன் நீதி என்ன, நேர்மை என்ன, அதைத்தான் கூறுகிறேன். இப்பொழுதும் கேட்கிறேன், கொடுத்த வாக்கை மீறினால் என்னிடம் தப்பியவன் சரித்திரம் இல்லையடா. நான் அனாதையாக இருந்தேன். அனாதை இல்லை, தனிமையாக இருந்தேன். எமது மகன் சத்தியவான் இளவரசன் சின்ன பையன். அப்படி இருக்கும்போது அவன் பருவம் அடைந்துட்டான். ஆனா பெரிய புத்தி ஆகிவிட்டான். ஆனா நலமாகிவிட்டான். அவன் இருக்கின்ற பொழுது இப்பொழுது உனக்கு என்ன வரி கொடுக்க வேண்டும்? எதுக்காக வரி கொடுக்க வேண்டும்? வரி கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, முடியாது, முடியாது. தைரியமாக நில். நீ ஒரு மன்னன் என்ற முறையில் பழமையெல்லாம் வஞ்சகம் தீர்க்க வரவில்லை. மீண்டும் கேட்கிறேன், அன்பான முறையிலே வரி கொடுப்பாயா முடியாதா? முடியாது, முடியாது, முடியாது. என்னடா சொல்ற? வாய திறக்கறியால ஏலே இக்கறா உனேத்தண்ட சொல்ற. என்னடா சொல்ற? நீ சொன்னாதான் நான் கையை கொடுப்பேன். என்னடா என்ன சொல்ற? வாய திறந்து சொல்லு. இப்படி சொல்றா, அதுக்குத்தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றது. என்ன அன்பா கேட்டா எந்ததையுமே சாதிக்க முடியாது. மயிலே மயிலே ஏறு போடுனா போடுமா அமைக்கிட்டு புடுங்கணும். புடுங்குற விதத்தோடு புடுங்கணும். இவனை எழுப்பு பார்க்கலாம். நான் ஏன் இதை முதல்ல அன்பால கேட்ட முறையிலே தருகிறேன் என்று கொடுத்திருந்தால் இந்த எதுவும் நம்மளுக்குள்ள பேதமை வேண்டாம், வஞ்சகம் வேண்டாம். இதோ எடுத்து வருகிறேன். வரியை வாங்கி வையும். அவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்தப்புறத்தில் இருக்கிற மது மங்கையை அனுபவித்து வருகிறேன். அழகான மங்கைகள் இருக்கிறார்கள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்த உனக்கு கொடுத்த வேலையை மட்டும், இவன் கொடுக்கக்கூடிய வரியை பக்குவமாக எப்படி விதவிதமாக கொடுக்கிறான் என்பதை மட்டும் என்னிடம் தெரிந்து கொள். தளபதி அவர்களே, வரி கேட்க போறேன் ஐயா. அப்ப தூம ஐயா, இதோ தூம இதோ எடுத்து வருகிறேன். நான் சொல்றேன்டா, வரி சரியா கொடுக்கணும்டா. சரியா வரி வரியா தர்றேன். போய் வரி எடுத்து வா. தருகிறேன். பையன் இருக்கணும். சற்று பொறுமையாக கேளுங்க. தூம போய் எடுத்தோடா. எடுத்து வருகிறேன். சற்று பொறுமையாக கேளுங்கள். தூய்மை அதைத்தான் சொல்லி சுருக்குறேன். வேற இவன் எதுக்கு நீட்டிட்டு கூப்பிடணும்? இவனுக்கெல்லாம் மரியாதை. பெறங்கால விட்டுனா செத்துருவேன். என் கை என் அதிகாரம் தெரியல. நான் எப்பேற்பட்ட வீரன். சுட்டு விரலுக்கு அடி ஆடிக்கு தாங்குவானவெல்லாம். மன்னர் இவ்வளவு நேரம் வந்துட்டு பேசுனது தவறு. போடலங்க தைரியம் வரட்டு. இன்னைக்கு வரிய வாங்காம விடுறது இல்ல. இவனை முதல்ல நம்ம சந்திச்சு கட்டோம். இவனுக்கு இவ்வளவு நேரமா வரி எடுக்கிறியா? அதானே பீரோவை திறக்க முடியலையோ கஜானா சாவிய. டேய் பொடிச்சிட்டடா ஓடி போய். மகாராணி போகுமிடம் வெகு தூரமில்லை. ஆகா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குமே.
தளபதி, மது அருந்திய மயக்கத்தில் இருக்கும்போது மறைத்து வைத்திருந்த சவுக்கை கொண்டு வந்து அடிக்கின்றான் கோழை. ஆனால் ஏண்டா, இந்த சாட்டையை எப்படி பிடிக்க வேண்டும் என்று உனக்கு முதல் தெரியுமா? ஆனால் மது அருந்தியை போல் நடித்தால் மறைத்து வைத்திருந்த சாட்டையால் அடிப்பாய். இதை எப்படி பிடிக்க? இது எப்படித்தான் ஓ மகன் எங்கடா வரப்போறேன்? நாங்க என்ன இழிச்சா பயலுங்களா? அவன் இல்லாத நேரம் வருவதற்கு என்ன இதை நீ முறையா கேட்டிருந்தாலும் முறையா கொடுத்துருப்போம். முறையா கொடுக்குறேன்னு சொல்லி சரி கோழை. தளபதி, இவனு என்ன ரொம்ப தலையை தூக்குறாங்க. விஷச்சாராயம் குடிச்சிருப்பான்னு. ஆமா, இவன் மூச்சு நின்று போச்சா என்பது தெரியவில்லை. கையை ஆற்றானே, கொஞ்சம் அமைதியா தானே பேசு. விஷச்சாராயம் குடிச்சானா? இழுத்துக்கிட்டு ஏண்டா, உயிரோடு தான் இருக்க. இல்ல வேற ஒன்றும் இல்ல, படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, சௌரிய படுக்கிறேன். இவனை பிரட்டி விட்டு அடிக்க வேண்டும். பாருங்க அரசே, ஏண்டா நேரம் சாராயம் கேக்குறியா? கை அடிச்சு கிடக்கும்ல, நான் போய் எங்க வாங்குவேன்? சாராயம் வாங்கி குடிச்சாராயம். தளபதி, சோமவானமா என்ன நாம போட்ட போடல இவன் செத்து போனான்னு வச்சுக்க, போய் தொலைகிறேன். சரித்திரமாக போயிடான். எதுவும் சீவன் மூச்சு இருக்கிறதா இல்ல என்று மறிந்து பாரும். அரசே, அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவரே செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நான் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஓஹோ, ஆக மூச்சு இருக்கிறதா? இவனை தூக்கும் பாரு. ஒரு தண்ணி கேட்கிறேன், நான் என்ன அவரை பேச்ச கேட்க முடியும். சரி, விருந்தாடி பிறந்தவ தெரியல. அரசே, இவனை கொல்லக்கூடாது. கரும்புக்கும் ஒரு மணி வைத்து வெட்ட வேண்டும் என்பது கணக்கு. ஆனால் இவன் ரொம்ப இழைத்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு சோமபானம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. நல்ல வேலை, சோமபானம் கொடுங்க. அப்ப எழுங்க, அப்ப எந்திரிக்க. இதை முதலே கொடுத்து இருக்கணும். புடிங்க, இதை புடிங்க. அரசே, அருமையான சோமபானம் தயாராக உள்ளது. ஆனால் இந்த சோமபானம் எந்த இடத்தில் கிடைத்தது? எதிரியாக இருந்தாலும் சேனத்தில் இருந்து கிடைத்ததா? குடும்பம் வேண்டும். குடிக்க விடாம தட்டி விடுங்க. தட்டி விடுறா. இலக்கிறான், இன்னையோட முடிஞ்சிருமோ சொல்லி தெரியாம நெளிவு கனியாத. நீரை கொடுத்து இவன் தலையை தூக்குகிறான் அல்லவா? தளபதி, இவன் ரொம்ப பூதி பண்றான். உண்மையிலே நம்மள பழி வாங்கிறாம சங்கத்தில் கூட்டி கொண்டு போய் அரசி, ஆனால் இவனை கொலை செய்யக்கூடாது. நான் என்சான் உடம்புக்கு சிரசுக்கு கண்கள் பிரதானம். அந்த இரண்டு நேத்திரங்களையும் இவனை குத்தி, அவனை மட்டுமல்ல அரசி, இவன் பொண்டாட்டி இவன் மனைவியும் கண்களை தொடர்ந்து பத்வாச்சையும் சேர்த்து அழைத்து வரும் உத்தரவு.
கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போனே மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. என்ன மகனே, எங்கடா மகனே? அரசி வெற்றி, நமக்கே வெற்றி, தங்களுக்கே வெற்றி. வெற்றி வெற்றி. எங்கே அவள் பத்மாட்சி? அவளையும் காட்டுக்குள் தெரிய விட்டு விட்டேன். அப்படியா? அனாதையாக தெரிந்து கொண்டிருக்கிறாள். நமது இவளை- ஆட்சிக்கே வெற்றி வெற்றி, செல்வோம் வெற்றி. மகனே மகனே சத்தியவான் எங்கே இருக்கின்றான்? ஆனா இருந்தால் இந்த சம்பவத்தை பார்க்க மாட்டான், தவிர்க்க மாட்டான். புத்தியிலும் நலத்திலையும் குணத்திலையும் மிக சிறப்புடையவன், வீரன் என் மகன் சத்தியவான். இருந்திருந்தால் எப்படி கலுங்கு தேசத்து மன்னன் கயவன் அவன் வந்து இப்படி என்னை செய்வான்? கண்களை குத்தி கெடுத்து விட்டான். கானகத்திலே தனிமையாக நான் புலம்புகின்றேன். என் மனைவி எங்கே இருக்கின்றாளோ, பத்துமாச்சி எங்கே இருக்கின்றாளோ, என்ன செய்கின்றாளோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ, பட்டு பண்ண ரோசாவா வளர்த்து அள்ளி வச்ச வேலையிலே முள்ளுருந்து குத்துதமா, பட்டாளு குத்தமில்லை, பாசங்களும் தூங்கவில்லை. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாவா, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாவா. இங்கே போனாலும் நிழல் போக்கும் தன்னாலே, மனசுக்குள் சொந்தம் எல்லாம் உன்னாலே. தன்னாலே மூடாதா பார்த்து கண்ணு நீரக்க அசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச மேடையிலே முள்ளு ரெண்டு தச்சதம்மா. பட்டாளு குத்தமில்லை, பாசம் இன்னும் தூங்கவில்லை. காத்து பட்டாலும் கரையாது கற்பூரம்,
தூரம் கரையுது ஓ மனசு முன்னாலே ஆனதென்ன கண்ணம்மா மணக்கண்ணாடே ஆனதென்ன கண்ணம்மா பட்டு கொண்ட ரோசாவா பார்த்த கண்ணு மூணா வாசம் அள்ளி வச்ச வேலையிலே உள்ளூர்ந்து குத்துதம்மா மகனே சத்யவான் எங்கிருந்தாலும் சரி ஓடேடி வர வேண்டும். மகனே உன் தன்னை தூய்மை சென்னன் அழுது புலம்புகிறேன்டா. கனகத்திலே தனிமையாக அழுது புலம்புகிறேன். மகனே சத்யவான் எங்கே இருந்தாலும் என் மகன் சத்யவான் வர வேண்டும். எப்போது வர வேண்டும்? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தர்மம் என்னை மாற்றுதமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தர்மம் என்னை மாற்றுதமா சங்கடத்தில் மாட்டி அண்ணல் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுவைதாகி அண்ணல் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுவைதாகி துணைவள் என்பவள் கண்ணாடி அதை சொல்லால் அடிப்பவள் கண்ணாடி சொல்லால் அடிப்பவள் கண்ணாடி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தர்மம் என்னை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி மனிதன் வாழ்க்கை இல்லைங்கும் அது மக்களுக்கெல்லாம் இருதயம் வாழ்வில் இன்பம் ஒரு நீளம் மரத்தினில் ஏதும் வேதாளம் மரத்தினில் ஏதும் வேதாளம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தர்மம் என்னை மாற்றுதமா சொந்தங்களை காட்டி இடுக்கள் வரும்போது சிறியல்னால் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் இடுக்கள் வரும்போது சிறியல்னால் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தர்மம் என்னை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி தர்மம் என்னை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி தர்மம் என்னை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி வினை மலர் மாதம்
கருத்தினில் காலமே தாயங்கள் கருத்தினில் தெரியும் காசி விசாலாச்சி அம்மா, முதலில் உன்னை நினைத்து பிறகு என்னுடைய பணியை நான் துவங்குகிறேன். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மதுரை 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அழகுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரை
மதுரையிலே மதுராபுரி இளவரசி சாவித்திரி ஆகிய நான் மாதம் ஒரு முறை பௌர்ணமி என்று எங்க சொந்த நந்தவனம் இதுங்க, இந்த நந்தவனத்திற்கு வந்து ஆடி பாடி விளையாடி விட்டு பிறகு அதோ ஓடுகிறதே நதி, அங்கே போய் ஜலக்கிரடை செய்வது வழக்கம். ஆனால் என்னுடைய தோழிமார்களை இன்னும் காணும். எங்கே ஏன் போவாள்களோ என்னதான் பண்ணுவாளோ எனக்கே தெரியல. வெளியில் போனால் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, உள்ளே போனால் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. முடிஞ்சு வச்சுருந்துச்சுன்னு சாவித்திரியாக நடிக்கும் சகோதரி சுமதி ஸ்ரீ அவர்களுக்கு கல்விமடை பழனி அலைமினால் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அங்கே இழுத்து கட்டி வச்சு எனக்கு பொன்னாடை பொருத்தி பெருமைப்படுத்தி ஐயா அவர்களுக்கும் அங்கே கட்டி வச்சுட்டாங்கடா. இந்த குழு தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அங்கே கட்டி வச்சு விட்டாங்க. பேசுறீங்களா? இந்த தோழி பிள்ளைகள் இன்னும் காணும். அவங்க வரணும். அவங்க வந்தா தானே நம்ம மாதம் ஒரு முறை, அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நாங்கள் போகிறோம். நாங்கள் தெரியாமல் போய் நான் என் தோழி எத்தனை பேர் வர்றாளுங்க தெரியுமா? இன்னைக்கு 2 தோழியை வர்றாளுங்க. எல்லாருமா போய் நந்தவனத்தில் கொஞ்ச நேரம் ஆடுவோம், கொஞ்ச நேரம் பாடுவோம். அதுக்கப்புறம் ஆடினதுக்கப்புறம் என்ன வரும்? அலுப்பு வந்துடும். ஆமாம், அலுப்பு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? அங்கே ஓடுது பார்த்தீங்களா நதி, அந்த நதியில் போய் குளிச்சுட்டு தான் வெளியில் வருவோம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்கே. ஆனால் அவங்க இன்னும் வரலையே, அவங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ வரப்போகிறாங்க, எப்போ வரப்போகிறாங்க, எப்போ வரப்போகிறாங்க. மனசார நினைச்சிருக்கேன். ஏன்னா
அவரை வந்து நேரில் நான் இதுவரையும் பார்த்ததில்ல. அவர் எங்கே இருக்கார், எந்த ஊரில் இருக்கார், யாரோடைய பிள்ளை, எந்த நாட்டு இளவரசர், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவரை எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஓவியத்தில் பார்த்தேன். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! ஓவியத்தில் பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருந்தா அப்போ நேரில் பார்த்தா எப்படி இருப்பார்? அடா 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 அடா! அவரை எப்போ பார்ப்போம், அவரோட எப்போ பேசுவோம், அவரோட எப்போ பழகுவோம், அப்படிலாம் என்ன வந்துக்கிட்டே இருக்கு. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியா? அவரை நினச்சி எப்போ நேரில் பார்க்க போகிறோமோன்னு அவ்வளோ கஷ்டமா. எப்போ பார்க்க போகிறோம், எப்போ வரப்போகிறாரு, எங்கே பார்க்க போகிறோம், அவர் எங்கே இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் எப்படியாவது நான் பார்த்து ஆகணும். அதனால் வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்றி கண்ணி கொண்டே முருகனை வான்மீகங்கள் வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்றி கண்ணி கொண்டே முருகனை பாடுகள் நடிக்கு கண்டு கொண்டே ஜீவியை ஆன்மீகங்களே. பாடுகள் சந்திக்க வேண்டும் தேவியே உயிரே.
நன்றி நன்றி நன்றி. அவர் எப்பொழுது வருவார், அவர் எப்போ முகத்தை பார்க்கலாம் அப்படி ஒரு பக்கம் ஆர்வம் இருந்தாலும் என் மனசுல ரொம்ப ஏக்கம்தான் அதிகமா இருக்கு. ரொம்ப ஏக்கம்தான் அதிகமா இருக்கு. எப்போ வர போறாரு, எப்போ பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்படி தெரியுமா இருக்கு. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நினைத்து வர நினைக்கலை ஆசை வர முளைக்கலை செய்தி மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
காலம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று விதிகின்றதங்களிலே நிறைந்து பயணம் செய்தார் விதிகின்றதங்களிலே நிறைந்து பயணம் செய்தார் அதிகம் அடங்குதடா திரு மனதும் கலங்குதடா அதிகம் அடங்குதடா திரு மனதும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் புது கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்துவிடும் நாளி விலகிட்டோ கவலை என அழைக்கும் நான்கு விளக்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றார் மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று நல்லா இருக்கு. இன்று நந்தவனம் போக வேண்டும். எதற்காக போக வேண்டும்? இன்னைக்கு மாசத்தில் ஒரு முறை குளிப்பது வழக்கம், ஜலக்கிளை விளையாடுவது வழக்கம். இன்று அம்மா வருவாங்க, அம்மாவோட சேர்ந்து சௌத்ரி அம்மா கூட சேர்ந்து இன்னைக்கு நந்தவனத்தில் போய் ஆடி பாடி விளையாடணும்னு மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னொருத்தி வந்து கொண்டே இருக்கிறா. ஆமா, அதுக்கு அலையெல்லாம் குளிக்க கூடாதுங்க, அழுக்கு போயிடும். அதனால மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ வருவதற்கு முன்பதாக இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அந்த சந்தோஷத்துல எப்படி எல்லாம் கொண்டாடணும் தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்களேன். ஜல் 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 என்னும் சல்லங்கையோடு ஜல 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 தாளைகளே ஜல 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 தாளைகளே இரவுக்குள்ளே ஜல் 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 என்னும் சல்லங்கை பொடி ஜல 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 தாளைகளே ஜல 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 தாளைகளே இரவுக்குள்ளே
நன்றி 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 நன்றி. இப்ப இன்னும் அவளை பார்க்க வேண்டுமே, அவளை பார்ப்போமா? அடியே ஓடோடி வா பார்ப்போம். ஜோடி பெண்டுகளா ஜோடி ஜோடி பெண்டுகளா மாடு தான் மிதிச்சு எதுல மாங்காய் இல்ல மாடு தான் ஜோடி பெண்டுகளா ஆடு தான் கடிச்சு அச்சி வல்ல போடி இருப்பேன் அச்சி வல்ல போடி இருப்பேன் ஜோடி பெண்டுகளா அவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு ஏற மாட்டேங்குது வர வர. நான் என்னம்பே ஏதும்பே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெண்ணா பிறந்ததே மிகப்பெரிய தவறாக தெரியுது. பெண்ணா பிறந்ததுக்கு பேசாமல் கல்வி மடியில் மண்ணா பிறந்திருந்தா மழை பெஞ்சதுக்கு அதுக்கு நல்லா உழுதுருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் கோர முடியும் போல இருக்கு. நமக்கு எதில் குறைச்சல்? நமக்கு மண்டையில் குறைச்சலா, இல்லை கொண்டையில் குறைச்சலா, இல்லை தொண்டையில் குறைச்சலா, இல்லை புடவையில் குறைச்சலா? எம்பிட்டு எல்லாம் அழகாக இருந்து என்ன பண்ணேன்? நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு தான் ஒருத்தனை காதலிக்கிறேன். எடுவட்ட மூதையை போய் கையை விட்டுட்டு போயிட்டான். அவன் வருவான்னு நானும் திறந்து ஓட்டு தான் பார்க்குறேன். வர்றியா இல்லை, கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாதம் ஒரு முறை நந்தவனத்துக்கு வருவோம், ஆடுவோம் பாடுவோம், சந்தோஷமாக இருப்பது வழக்கம். இன்னைக்கு அம்மா வருவாங்க, அவளையும் பார்க்கணும். அப்போ தான் சரி விட்டு வரும். அடியே ஓடியாடி. நான் நீ மட்டும் வராமல் அவரையும் கூப்பிட்டு வர்ற? இல்லடி, அவர் ஓரமா அப்படியே போயிட்டாரு, அதனால நான் ஓரமா வந்துட்டேன். ஆமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்படி கேட்கற முடியும். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு நல்லா விசாரிக்கணும். ஆமா, எல்லாம் இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஒரு என் மனசு மாதிரி ஓ மனசு. ஏன் தொட்டா என்ன திரும்பிக்கிற? இந்த தொட்டா எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? நான் பொம்பளை தொட்டா என்ன தப்பு இருக்கு? பிடிக்காதடி. பிடிக்கலன்னு பெட்ரோல் ஊத்தி பொறுத்து குப்புன்னு நல்ல வேலையை சொல்றியே. அடியே, பொம்பளை தொடர்னால என்ன தப்பு? மாமா பொம்பளை தொட்டா என்ன தப்பு இருக்கு? தப்பே. ஏமா தொடலாம்ல, அப்படி சொல்லு மாமா. ஏத்தா பொம்பளை தொடலாம்ல? தொடக்கூடாது. பொம்பளை செவ்வாய்சாமி கும்பிடு. அதெல்லாம் சொல்லக்கூடாதடி. சொல்லிவிட்டா? ஆமா. சாமி கண்ணன் நோண்டிடுமா? என்ன செய்யற? அழிச்சிட்டேன். எதை அழிச்ச? செவ்வாய்சாமி கும்பிடு. மறுபடியும் சொல்லிவிட்டேனே, அழிச்சிட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட நான் ஒரு சில விஷயம் கேட்கட்டா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒன்று உன்கிட்ட சொல்றேன். ஏதா இருந்தாலும் சொல்லு, மனசை ஓப்பனா திறந்து உன்கிட்ட சொல்லுவேன். அதெல்லாம் இப்போதைக்கு செய்யற மாதிரி இல்ல, எப்பயுமே செய்யற மாதிரி இல்ல. ஆத்திரத்தை அடக்கலாம், சரி. மூத்தரத்தை அடக்க முடியாது. அடக்கதான் முடியாது. எவ்வளவு நேரம் தனியாவே இருக்கிறது? சரி வா, 2 பேரும் போய் உனக்கு வந்துட்டு வந்துடும். நான் பயப்படுவேன். கிறுக்கலத ஏன் கூட வர பயப்படாத. ஏன் பயமா இருந்தா கவலைப்படாத. ஏன் நம்ம 2 பேரும் எதுக்கு உட்காந்து அடிப்பான்? அரசல் அடிக்கும்போது இரசல் அடிச்சா மண்ணை குமிச்சு அடிப்பான். அடியே, அப்படிலாம் பேசலாமா? பொம்பளை போறதுனால என்ன தப்பு? அதெல்லாம் வேண்டாம். சரி, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். பெண் என்றால் எவ்வளவு அழகா இருக்க. கீழே விடு. அட கீழே விடு. இங்க அல்லடி, இங்க பாரு. எங்க? ஐயோ, உனக்கு கீழே பாரு, உனக்கு கீழே. கைய கை
இல்லையா எனக்கு கீழே என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இருக்காது, பாத்துக்க நீனு. ஐயோ இப்ப மட்டும் முகத்தை மூடிக்குவேன். மூடுறதை விட்டு ஆமா, எதை மூடணுமோ அதை மூடாம முகத்தை மூடுறான். கையேடு. ஏய் கையேடுறி, ரொம்ப தான் வெக்கப்படுற. அடிக்கடி சீ சீனுக்கிட்டு. இது என்னடி என்ன விளம்பரமா? நல்லா இருக்கு இந்த விளம்பரம். ஆமா இல்லடி, நீ எதை வேணாலும் சொல்லு. சரி காரியம் தூணு துப்பு செருப்படுத்த கூடாடி. சரி ஏத்துக்கிறவேன். சரி அழகா இருக்கேன் மட்டும் சொல்லாத. ஒரு அழகா அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு வெக்க வந்துடும். வெக்க வந்துச்சுன்னா லவக்கன் சேலை தூக்கி மூஞ்சியை பொத்திக்கிடுவேன். ஏண்டி அதுக்கு அதுதான் கிடைச்சா? கைய வச்சு முகத்தை மூட முடியாதா? பத்தல இல்ல பத்து அவ்வளவு பெருசா? உன் முகம் சின்னதா அழகாதான் இருக்கு. உன் கையே போதும். ஒத்தனை பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறப்ப நீ வாட்டில தூக்கி அப்படி மூடுறியே. மண்ணள்ளி போட்டுருச்சுங்கன்னா என்ன பண்ணுவேன்? என்னடா சிரிக்கிறீங்க? அவம்மா போடுவியா? இன்னைக்கு மண்ணள்ளி போட முடியாது. ஏன்? முன்னாடி மண் இல்லையே, அதுக்கு முன்னாடி கம்பி இருக்குதே. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இது என்ன மண்ணள்ளி போடுறது? அன்னைக்கு இப்படித்தான் சேலையை தூக்கி மூஞ்சிய பொத்தினை வெக்க வந்துருச்சுன்னு. சரி எங்கிட்ட இருந்தோ பறந்து வந்த ஒரு வண்டு லவக்கன் உள்ள பூந்துருச்சு. என்ன ஆச்சு? வண்டி செத்து போச்சு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன பண்ணுன? நான் ஒன்றும் பண்ணல, லேசா நசுக்கி விட்டேன், சரியா போச்சு. நீ நசுக்கி விடுறதுல பெரிய ஆளா இருக்கிறியே. ஆமா, போகலைன்னு கருதை நசுக்கி விட்டு விடுறதானே. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எங்க போக வேண்டும்? நீ மாசமான நம்ம போவோம். மாசம் மாசம் நம்ம போயிருவோம். பேசாமப்பா, நாங்க மாசமான போவோம்ல. நம்ம மாசமான போவோம். மாசமான வருவோம். வருவோம். இப்ப மாசம் ஆயிருச்சு. இந்த மாசத்துல நம்ம வந்துட்டோம். மாசம் ஆயிருச்சு. மாசம் ஆயிட்டேன். வந்துட்டேன். வந்தாச்சு. நீ வந்துட்ட. ஆமா நான் வந்துட்டேன். ஆமா. வேற யார் வரணும்? இந்த இடத்துக்கு அம்மா வர வேண்டும். உங்க அம்மாவை எது கூப்பிட்டு வர்ற? எங்க அம்மா இல்லடி, சௌத்ரி அம்மா வரணும். சௌத்ரி அம்மாவா? அம்மா வந்துட்டாங்க நினைக்கிறேன். வாங்க அம்மா. உங்க கூட பேச மாட்டேன் நான். பேச மாட்டீங்களா? ஐயா பேசாம இப்படி சொல்லாதீங்க. இது என்ன யார் நந்தவனம்? உங்களுடைய நந்தவனம். உங்க அப்பா. அது எப்போ வர்றோம்? இப்ப மாசமான வருவான். மாசமான வர்றியா? மாதம் ஒரு முறை வர்றோம். அதான் சொல்றேன். அது யாருக்கு தெரியாம வர்றோம்? யாருக்குமே தெரியாம வந்துரும். அப்பாவுக்கு தெரியாம வர்றோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு காலதாமதமா வந்தா கொஞ்ச நேரம் ஆடணும் பாடணும் விளையாடணும்னு எவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள இருக்கு. எவ்வளவு காலதாமதமா வரீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆட போறான் பாட போறான் எல்லா வேலையும் செய்யறான். வந்துட்டோம்ல. அடியே அடியே இந்த இடத்துக்கு வரும்போதுதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் மனசு எங்கிட்டயே இருக்கவே மாட்டேங்குது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் இங்க வந்ததுல இருந்து ஒரு இடத்துல கடக்க மாட்டேங்குது. இங்கிட்டு அங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கு. சாம ஒரு கல்ல கட்டி தொங்க விடுறீ அது வாடு கடை கொச்ச கயிறை கட்டி விட்டுருவான். எனக்கு என் மனசு சந்தோஷமா இருக்கு. என்ன என் உசுர் தோழி. அப்ப நான மயூர் தோழியா? நீ மதிப்புக்குரிய தோழிடி. கால் போட்டு பேசு. இடத்தோட அருமையை பார்க்கும்போது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது எப்படி காட்சிகளே வெள்ளி நிலவி கண்டுவிட்ட கோலமில்லை வெள்ளி நிலவி காதவன காட்சிகளே வெள்ளி நிலவே
வெள்ளி நிலவே ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே நீ விட்ட போலவென்ன வெள்ளி நிலவே நிலமே மாறி நின்று விட்ட வேதனை என்ன அறியாமல் பார்த்தவள் இணைந்து நின்றாயோ கனவுத காற்று என்ன வெள்ளி நிலவே கண்ணிவிட போல வெள்ளை வெள்ளி நிலவே பாட்டு முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது இப்ப போய் ஆடிக்கிட்டு இருக்க. வர வர உனக்கு ஆரம்பிக்கிறதும் தெரியல ஆர்வ கோளாறு ரொம்ப இருக்குது. என்னமாம்மா என்னம்மா இருக்கு தெரியுமா? என்னம்மா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? மனசு ஒரு என் மனசு இருக்கு என் மனசு ஒரு இங்க வாடி இங்க வாடி சீக்கிரம் வாங்க ஒரு ரகசியம். என்ன இதை கொண்டு போய் வாயில வச்சிருவோம். அது மைக்கு அதானே சொல்ல பாரு. நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம ஆடியாது பாடியாச்சு இப்ப ஆட போறோம். அடுத்து என்ன பண்ண போறான்? ஓட போறோம். இல்ல அங்க இருக்கு பாரு நதி, அங்க போய் ஜலக்கிரீட பண்ணணுமா இல்லையா? குளிப்போமா குளிப்போமா? எப்படி குளிப்போம்? சுத்தி பாப்போமா? உலகத்தை சுத்துவோமா? உங்க விருப்பம் எப்படி அப்படி செய்யுங்க. எப்படி வேணாலும் அழகு கலைகள் la 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 la
டொக் 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 டொக். ஐயோ யார வர? ஐயோ அம்மா அங்க பாருங்க யாரோ 2 பேர் வராங்க. 2 பேர் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க குதிரை. போகலாம் பாரி பொழுது போகுதே அம்மணி போகலாம் பாரி பொழுது போகுதே அம்மணி போகலாம் பாரி யாரோ இருவர் குதிரை வருகிறார் யாரோ இருவர் குதிரை மேல் வருகிறார் போகலாம் பாரி பொழுது போகுதே அம்மணி போகலாம் பாரி போகலாம் பாரி போகலாம் பாரி. ஒரே அறிவு கட்டவள்களை யாரோ வழி போக்குற அங்கிட்டு இங்கிட்டு போகத்தான் செய்வாங்க. அதுக்காண்டி வழி போக்கர்கள் அங்கிட்டு இங்கிட்டு போகத்தான் செய்வாங்க. இதுக்காண்டி இங்கதான் வர்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லம்மா, என்ன அங்க வர்றது 2 ஆம்பளை, இங்க இருக்கிறது 3 பொம்பளை. அதனால என்ன பண்ண, நீ ஒரு ஆள் சமாளிச்சிருவ. முன்னமே சொன்னேன் தலைக்கிரீடை முடிப்போம் என்று முன்னமே சொன்னேன் தலைக்கிரீடை முடிப்போம் என்று முன்னமே சொன்னேன். பட்டாடை எடுத்து ஆடி முன்னமே சொன்னேன் தலைக்கிரீடை முடிப்போம் என்று முன்னமே சொன்னேன். இப்போ வந்து என்ன செய்ய போறோம், நம்ம அந்த நதியில ஜலக்கிரீடை பண்ண போறோம். ஆமாம்மா. மாட்டு உடை யார் எடுத்துட்டு வந்திருக்கா? நீ எடுத்து வந்து, நீ எடுத்து வந்திருக்கியா? என்ன சிரிப்பு? மாற்று உடை தானே? மாற்று உடை எடுத்து வர சொன்னீங்க, இவ எடுத்து வருவாண்டு நான் ஏமாந்துட்டேன் உங்களுக்கு தானேக்கு. அம்மா, நான் வந்து உங்களுடைய உயிர் தோழி. நீங்க எங்க செல்கிறீர்கள், உங்கள் பின்னாடியே நான் வர வேண்டும். இவள் தானே வர வேண்டும் பின்னாடி. இவள் எடுத்து வருவாள் என்று நான் உங்கள் பின்னாடி வந்து விட்டேன். நீங்க எடுத்தீங்களா எடுக்கலையா? எடுத்தீங்களா? அம்மா எடுக்கலம்மா. அவ மொத்தம் எடுக்கல. ஏப்பா எப்படி குளிக்கிறது? இப்ப நான் குளிக்கணும். இப்ப நான் குளிக்கணும். அம்மா, அம்மா. இப்ப நான் குளிக்கணும். டேடி, ஏன் அவசரப்படுறீங்க? அம்மா இப்ப குளிச்சே ஆகணுமா? அவசரப்படாதீங்க. அதுக்கு ஏதாவது பதிலா சொல்லு. நான் யோசனை சொல்லு, சொல்றேன். சொல்லு, யோசனை. இப்ப 3 பேரும் குளிக்கணும். ஆமா. பட்டாடை இல்ல, ஆமா. ஒண்ணும் கவலை வேணாம். ஏன்? 3 பேரும் அவுத்து போட்டுட்டு இப்படியே குளிச்சுட்டு மறுபடியும் இப்படியே மாட்டிக்கிடுவான். ஐயோ, மீன் கடிக்கும். அதுவும் இல்ல தண்ணீர் பாரு. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நீ சொன்ன பாரு யோசனை சரியான யோசனை. நல்லா இருக்கு. ஆனா நாங்க 2 பேர் வேணா அப்படி இருப்போம். ஒன்னே பக்கத்துல வச்சுக்கு நாங்க அவுத்து போட்டு குளிக்க மாட்டோம். பொம்பளை அவர் நாளைக்கு போய் இப்படித்தான் இருந்துச்சுன்னு ஊர் பூரா சொல்லி கொடுத்தாவா? இது எங்களுக்கு தேவையா? நானும் அம்மாவை குளிச்சா அப்படி சொல்லுவியா? ஏ, இப்ப என்னடி சொல்றீங்க? போறீங்களா இல்லையாடி? போகணுமா? இப்ப நான் போகணும்ன்றீங்களா? அப்படியே சரி போக சொல்றீங்க. உங்களை விட்டு மனம் போவாது அம்மணி உங்களை விட்டு. தந்தையார் எங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம், தந்தையார் எங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம். உங்களை விட்டு மனம் போவாது அம்மணி உங்களை விட்டு உங்களை விட்டு உங்களை விட்டு. என்னை விடவே வேணாண்டி. வார்த்தை பேசாதீ சங்கிகால் மாற்ற கொள்ளாதீ. வார்த்தை பேசாதீ சங்கிகால் மாற்ற கொள்ளாதீ. பந்தியாய் சென்று என் பட்டாடை எடுத்து வாடி. பந்தியாய் சென்று என் பட்டாடை எடுத்து வாடி. முன்னமே சொன்னேன் நல்லக்கிரீடை முடிப்போம் என்று முன்னமே சொன்னேன். முன்னமே சொன்னேன். இந்த இடத்தை விட்டு நான் வரவே மாட்டேன். குளிக்காம வர மாட்டேன். இப்ப நான் குளிக்கணும் அவ்வளவுதானே? என் துணியை தர்றேன், நீங்க கட்டி குளிங்க. யாருமோ அது வீசி கிடக்கு. துவைச்சு ரொம்ப இல்ல, 1 மாசம் தான் ஆகுது. நீ இப்ப என்ன தெரியுமா செய்யற? நீ போய் பட்டாடை எடுத்துட்டு வா. நான் அம்மா கூட துணையா இருக்கட்டும். என்னை பக்கத்துல இழிச்சா சிரிக்கி நினைச்சியா? இதுக்கு மேல நீ போ, நான் நிக்கிறேன். ஏறி போடி அங்க. நீ என் உயிர் சொல்லி தானே. நான் சொல்றதெல்லாம் கேட்பேல. போடி இந்த பக்கம். எடுத்து தள்ளுற. ஏய் ஐயோ ஐயோ ஏய் என்னி விடு. ஏய் ஏய் ஏண்டி என்னடி பண்றீங்க? ஏம்மா, செய்யலாமா? நீங்க கூட்டம். நீ என்னடி பின்னாடி செய்ற? அம்மா, அவ பின்னாடி செஞ்சா எதுவும் கண்டுபடல. இங்க வர. அவ போனான்னு வச்சுக்கேன். இங்க பாரு. அம்மா. அவ போனான்னா பட்டாடை எனக்கு கொஞ்சம் தந்துட்டு வா. அதனால நீ போயிட்டு வா, நான் அவளை நல்ல யோசனை. அப்ப நான் போயிட்டு வரேன். நீ போடி. அம்மா அம்மா நீராடு நீரும் நல்ல நீர். அடியே. அம்மா, நான் வேகமா போனேனா? ஆனா இவ இருக்கா பாருங்க, இவ ஏமாத்துக்காரு. என்னை ஏமாத்துறதுல இவ பெரிய கார், கை கண்ட கார். சரி, இப்ப நான் சொல்றதை நீ கேக்குறியா? இப்ப நான் சொல்றதை நீ கேக்குறியா? ஆர்வக்குள்ளாருக்கு என்னை சாய்க்க போறேன். நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? நீங்க 2 பேரும் இங்க இருங்க. நான் ஏம்மா அண்டா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அம்மா, சும்மா வந்துருவேம்மா. நான் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது என்னால. சீக்கிரம் வந்துடுறீ. அப்பாவுக்கு தெரியாம வாங்கடி. அப்பாவுக்கு சொல்லவே மாட்டோம். ஓடோடி வந்துடுறோம். நீங்க பார்த்து பத்திரமா
வருங்க. வரலைனாலும் பரவாயில்ல, நீ வந்துடுறீ. பயப்படாதீங்க, பயப்படாம சீக்கிரம் வா. அப்பா, என் மேல அவ்வளோ பாசம் 2 பேருக்கும். இருந்தாலும் என்னை விட்டு பிரியவே அவளுக்கு மனசு வரல. இருந்தாலும் நம்ம இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரத்துக்குள்ள அதுக்குள்ள அவளுக்கு பட்டாடை எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ நகையில போய் குடிச்சிட்டு நம்ம பாட்டு கிளம்பி